கூடங்குளம் அணு உலையில் யுரேனியம் நிரப்ப முற்பட்டால் அறவழியில் அதனை தடுப்போம் என அணுமின் நிலைய எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக கடந்த 385 நாட்களாக அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே கூடங்குளத்தில் 2 அணு உலைகளில் பணிகள் முடிவடைந்து மின் உற்பத்தி தொடங்கும் நிலையில் உள்ளது. மேலும் கடந்த 31ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனை அடுத்து இந்த வார இறுதியில் கூடங்குளம் அணு உலையில் யுரேனியம் நிரப்பப்பட உள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தார். கூடங்குளம் அணு உலையில் யுரேனியம் நிரப்பப்பட்டால் அறப்போராட்டம் மற்றும் சாத்வீக வழியிலும் எதிர்கொள்ள உள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார். அத்துடன் அப்பகுதி மக்களுக்கு பேரிடர் தற்காப்பு பயிற்சி இதுவரை அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வருகிற வியாழக்கிழமை அன்று மாலை ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வைத்திருக்கிறோம். சமுதாய தலைவர்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அடுத்த கட்டமாக எங்களுடைய போராட்டத்தை எப்படி எடுத்துச் செல்வது என்பது பற்றி நாங்கள் பேசவிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே எங்களுடைய அடுத்த நிகழ்வுகள் அமையும். கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே எரிபொருள் நிரப்ப முற்பட்டால் அதை ஜனநாயக வரம்புகளுக்கு உட்பட்டு நாங்கள் அறவழியிலே சத்தியாகிரக போராட்டம் நடத்தி அதை தடுக்கவோ எதிர்க்கவும் செய்வோம். இதற்கிடையே வரும் 6ஆம் தேதி கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போராட்டம் குறித்து தீர்மானிக்கும் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் உதயகுமார் மேலும் கூறினார்.